புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. பிள்ளையார் சுழி போட்டு நீ நல்லதை தொடங்கிவிடு. ஆரீராரோ பாடும் அன்னையாரோ, அன்னை தன்னை தேடும் பிள்ளையாரோ. பட்டிக்காட்டு காத்து மெட்டு பாடும், பட்டு போல வந்து தொட்டு பாடும். தொட்டில் பாட்டு கேட்டு சொந்தம் கூடும், சொந்தம் கூடும் நேரம் இன்பம் பாடும். ஆரீராரோ ஆரோ ஆரீராரோ, ஆரீராரோ ஆரோ ஆரீராரோ. தொட்டில் கட்டி போட்டிடுவான், தூங்க வைக்க பாடிடுவான், அன்பாலே கொஞ்சிடுவான் மாமே ஓ மாமே. தொட்டில் கட்டி போட்டிடுவான், தூங்க வைக்க பாடிடுவான், அன்பாலே கொஞ்சிடுவான் மாமே ஓ மாமே. பாட்டாலே தூங்க வைப்பான் மாமே, ஒன்ன பாட்டாலே தூங்க வைப்பான் மாமே. மாமன் வருகிறான் கண்ணே மாமன் வருகிறான், தாய் மாமன் வருகிறான், மல்லிகை பூ சூட்டி விட மாமன் வருகிறான், தாய் மாமன் வருகிறான். பகவதி தாயே, நல்லது கெட்டதெல்லாம் கலந்ததுதாமா வாழ்க்கை. ஆனா இப்ப கெட்டதுதாமா ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. நியாயம் தர்மமெல்லாம் தடுமாறி நிக்குதுமா. இனிமே நியாயம் ஜெயிக்கணும், தர்மம் தலைக்கணுமா. ஆனா அநியாயம் பூரா அழிச்சு மண்ணோட மண் ஆகணும். அம்மா பகவதி தாயே, அதுக்கு நீதாமா அருள் புரியணும். இன்னைக்கு முத்து ஜெயில இருந்து விடுதலை ஆகி வரான். 3 வருஷமா முத்து இல்லாத வீடு வீடாவா இருந்துச்சு. இந்த கவலையிலேயே இந்த வீடு கடந்துச்சு. போன கலகலப்பெல்லாம் இன்னைக்குதான் திரும்பி வரப்போகுது. ஆமா, நாம தானே ஜெயிலுக்கு போய் முத்து கூட்டுறோன்னு, நீங்க என்றானா ஜெயிலுக்கு போவேனான்னு சொல்றீங்க? பாண்டி, முத்து ஜெயிலுக்கு போகும்போது என்னை பார்க்கறதுக்கு யாரும் ஜெயில் வாசல கூட மிதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டான்பா. மாப்பிள்ளைங்களா,
உங்க பேச்ச நான் என்னைக்காச்சும் இந்த மாமன் மீறி இருக்கேனா? முத்து ஜெயிலுக்கு போய் 3 வருஷத்துல இந்த உலகத்தை நான் குருட்டு கண்ணுல தான்ப்பா பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்பா 3 வருஷமா மாமா ஜெயில இருந்துட்டு வீட்டுக்கு வர போறாரு. இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படிப்பா? நம்ம சந்தோஷமா இருந்தா தானே மாமாவும் சந்தோஷமா இருப்பாரு. சும்மா பைபிள வர தண்ணி மாதிரி கண்ணுல தண்ணி விட்டுட்டு இருக்காதீங்க. சந்தோஷமா இருங்க ஐயனாரே. சாமி எப்படிப்பா இருக்கிறா? ஐயா சாமி உடம்பு இப்ப எப்படிப்பா இருக்கு? உன்னை 3 வருஷமா பார்க்க முடியாம பண்ணிட்டியாப்பா. அத்தை நீ எப்பப்பா லண்டன்ல இருந்து வந்த? அண்ணா 1 வாரம் தான் ஆகுது. நீ நல்லா இருக்காண்ணா? நான் நல்லா இருக்கேன்ப்பா. ஆமா, ஏன் நீங்களும் அழுதுட்டு இருக்கீங்க? நம்ம குடும்பத்துக்கு ஆகாத விஷயம் இந்த அழுவாச்சும் கவலையும் தானே. மாப்பிள்ள முத்து பாண்டி, முத்து உனக்கு 2 வயசு இருக்கும்பா. பாண்டி நீ 2 மாசம் கை குழந்தை. அப்ப என் தங்கச்சியும் என் மாப்பிள்ளையும் லாரியில அடிபட்டு செத்துட்டாங்கப்பா. அன்னைக்கு பூராம என் கையில தான்ப்பா நீங்க 2 பேரும் இருந்தீங்க. அன்னையில இருந்து தாய்க்கு தாயாவும் தாய் மாமனாவும் நான் தான்ப்பா உங்களை வளர்த்துறேன். தாய் மாமனுக்காக நீ ஜெயிலுக்கு போய் 3 வருஷம் இருந்து என் தண்டனை நீ அனுபவிச்சு எனக்கு நீ தாயா மாறிட்டியப்பா முத்து. ஆமா, எங்க அண்ணன் கூட எங்க அம்மா முகத்தை பார்த்து வளர்ந்தாரு. ஆனா நான் முத கண் விழிச்சு பார்த்ததே தாய் மாமனான உங்களைத்தான் மாமா. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு அசிங்கம் பண்ணா நான் சும்மா இருக்க முடியுமா? மாமா, நீங்க இந்த குடும்பத்தை காக்கிற ஐயனார் மட்டும் இல்ல மாமா, இந்த ஊரையே காக்கிற காவல் தெய்வம் நீங்க மாமா. மாமா, நம்ம தோல்ல போடுறதும் துண்டுதான், இடுப்புல கட்டுறதும் துண்டுதான். ஆனா 2க்கும் மரியாதை வேற மாமா. அந்த மாதிரி தான் மாமா உங்க மானத்துக்கும் உங்க மரியாதைக்கு ஏதாவது ஒரு அசிங்கனா இந்த முத்து 1000 முறை கூட ஜெயிலுக்கு போவோம் மாமா. இனிமே இந்த மாதிரி வார்த்தை உன் வாயில இருந்து வரக்கூடாது மாப்பிள்ள. நீங்க எனக்கு மாப்பிள்ளை மட்டும் இல்ல, எனக்கு மண்ணு தள்ளி காரியம் பண்ற மகனே நீங்க தான்ப்பா. அண்ணக்கூட ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பசங்களுக்கு என்ன வச்சு தண்ணி ஊத்தணுமா? அதுவும் இல்லாம 3 வருஷமா மாமா வெறும் கம்பும் களியும் தான் சாப்பிட்டுருப்பாரு. முத்து மாமா அந்த மூக்கில்லாத கோழிய 3 நாளா துரத்தி பிடிச்சி முறைப்படி மிளகாப்படி போட்டு முறையா சமைச்சு வச்சிருக்கேன். நீங்க முழுசா சாப்பிடணும் மாமா. அம்மா தாயே, கொஞ்சம் மூச்சு விட்டு பேசு. நீ மூச்சு விடாத பார்த்தா எனக்கு மூச்சு நின்னு போல இருக்கு. அம்மா அன்னக்கொடி, நீ அண்ணன் அதிகமா சாப்பிட்டு சாப்பிட்டு அன்னக்கொடி மாதிரியா இருக்க, அண்ணன் வெடியா இருக்க. அம்மா தங்கா அப்படி சொல்லாதீமா, அவங்க அம்மா கோவிச்சுக்குவா. என்ன மாமா எங்க அத்தையை ரொம்ப ஓட்டுறீங்க? எங்க அத்தை நடிகர் பிறப்பு மாதிரி குண்டா இந்த அத்தை அழகா இருப்பாங்க, இழைச்சாங்கன்னா அசிங்கமா இருப்பாங்க. உங்க அத்தையை மட்டும் விட்டு தர மாட்டீங்களே மாப்பிள்ளைங்களா? ஆமா, தாய் மாமா. எங்க அத்தை எங்களை பெக்காத தாய் மாமா. இப்பவெல்லாம் நம்ம புருஷன் பெத்தவங்கெல்லாம் நமக்கு மாமியாரா இருக்கிறது இல்ல, நாம பெத்ததுங்க தான் நமக்கு மாமியாரா இருக்குதுங்க. ஆமா, நான் தான் உன் மாமியாரு. இப்ப என்னங்கிற? ஐயனாரே, உன் பொண்டாட்டி அண்ணன் வெடியா அமைதியா இருக்க சொல்லு, இல்ல வெடிச்சு விடுவோம் வெடிச்சு. ஆமா, அத்தை நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நாங்க 2 பேரும் இருக்கோம்ல. என் 2 மருமகன் இங்க இருக்கையில எனக்கு என்ன குறை? மனதைரியமா சந்தோஷமா இருப்பேன். அப்பா வாங்க என் பக்கம். ஐயனாரே என் பக்கம், யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஒரு பொட்டை பிள்ளைய பார்த்தா எப்படி வளர்த்தணும் பாத்துக்க மாப்பிள்ள.
கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா புண்ணான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா நான் காத்து நின்றேன் காலங்கள் தோறும் என் ஏக்கம் தீருமா நான் பார்த்து நின்றேன் பொன்வானம் எங்கும் என் மின்னல் தோன்றுமா தண்ணீராய் மேகம் தூரும் கண்ணீர் சேரும் கற்கண்டாய் மாறுமா ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா பொன்னான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா அலைக்கடலின் நடுவே அலைந்திடவா தனியே படகெனவே உனையே பார்த்தேன் கண்ணே புதை மணலில் விழுந்தே புதைந்திடவே இருந்தேன் குறுநகையை எறிந்தே மீட்டா என்னே உன்னோடும் மண்ணோடும் மாடும் பெரும் ஊஞ்சல் மனதோரம் கண்பட்டு நூல் விட்டு போகும் என ஏதோ பயம் கூடும் மயில் மழையாடி ஆடினேன் இந்த உற்சாகம் போதும் சாக தோன்றும் இதே வினாடி கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா பொன்னான நெஞ்சை பொன்னான கையால் பூ போல நீவவா போது முன்னெற்றி மீது முத்தங்கள் வைக்கணும் போர்வைகள் போர்த்தி போகாமல் தாழ்த்தி நான் காவல் காக்கணும் எல்லோரும் தூங்கும் நேரம் நானும் நீயும் மௌனத்தில் பேசணும் ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ ஆராரிராரோ ராரோ ராரோ கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் உடம்புல இருந்து வெட்டப்பட்டு 3 வருஷம் ஆகுது. ஏன் 3 வருஷமா பதப்படுத்தி பூஜை பண்ணிட்டு வர தெரியுமா? கைய வெட்டினானே அந்த ஐயனார் மாப்பிள முத்து, அவன் தலையை வெட்டினதுக்கு அப்புறம் கைய ஏடா சோறு திங்கிற கையிலேயே நீ சூத்து கழுவு வச்சாண்டா, விட மாட்டேன்.
விடுதலையாகி வந்துட்டானுங்க. தலைவரை யதார்த்தமாகவே சொன்னேன். ஆனால் இந்த ஐயனார் ஊரே மதிக்கிற தெய்வம். ஆனால் முத்தம ஐயனார் வளர்த்து வர தெய்வம். நீங்க முத்த போடணும்னு நினைச்சா அது நடக்காது. ஐயனார் இருக்க வரையும் அது நடக்கவே நடக்காது. அந்த ஐயனாரை சேர்த்து போடுவா. தலைவா, ஏற்கனவே சொன்ன அந்த ஐயனார் சட்டிய பிடிக்காதீங்கன்னு இப்ப ஒத்த கையா எடுத்துட்டானுங்க. கொஞ்சம் ஓரமா ஒதுங்கிருங்க. ஒத்த கையினடா தலை இல்லாத முண்டமா இருந்தாலும் அவனை எதிர்த்து நிப்பேன். 1000 கெட்டவன் இந்த ஊர்ல இருந்தாலும் ஒரு நல்லவங்கிற ஒரு தடா ஜெயிக்கிறான். எத்தனை வருஷம்டா அவனை எதிர்த்து நான் தோத்துக்கிட்டே இருக்கிறது முடியல. மயிலக்கால மாதிரி 2 மாப்பிள்ளை இருக்கும் போது நீங்க அந்த ஐயனார மயர கூட புடுங்க முடியாது. 1000 நாயம் அநியாயத்துக்கு தோத்துதான் போகுது. கருப்பா, நான் பூஜை பண்ற சோத்து கை மேல சத்தியமா சொல்றேன்டா, அவனை 50 வருஷம் போட்டி சாகர வரைக்கும் இருப்பேன். அவனை சாக அடிப்பேன். அந்த மயில காலைகளையும் அதனுடைய காவல் தெய்வத்தையும் காவு வாங்காம விட மாட்டேன். இனி இந்த கையை பார்த்து அழுவுறதுக்கு என் கண்ணுல ஈரம் இல்லடா. அவனுங்க ஈரகோளாய் அறுத்தாத்தான் என் இதை அடைவாங்க. இது எப்படா நடக்கும்? எப்ப நடக்கும்? அவனுங்க மூச்சு காத்து நிறுத்தினாத்தான் அந்த மூக்கையோட மூச்சு அடங்கணும். நீங்க நேரடியா மோதிர வேண்டியதா. ஐயனாருக்கு அவங்க தங்கச்சி பசங்க மேல தலைக்கு மேல பாசம். அவனுங்களை போட்டா ஐயனார் துடிப்பான். துடிச்ச சாகடிக்கிறா. அதுல என் சொத்து, குடும்பம், உயிர் எது போனாலும் பரவாயில்ல. ஆனா அவனுக்கு உயிர் என் கையில போனான். உங்க கொலவரி உங்க கொலையில தான் இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இப்ப கொலவரி உங்க கண்ணிலேயே இருக்குது. நான் வர்றேன் தலைவா. ஐயோ, நீ என் கூட 50 வருஷமா சோத்து கையா இருந்த, இப்போ செத்த கையா என் கையில் இருக்கிற. உன்னை எந்த நிலைமைக்கு ஆளாக்குறவன அவன் தலைய வெட்டுவேன். நான் எப்படி உன்னை கையில எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறனோ அதே மாதிரி அவன் தலைய அவன் கையில் எடுத்து வச்சு பேச முடியாதல்ல. வெட்டுறேன், அவன் தலைய வெட்டுறேன். உன்னை வெட்டும்போது உன்னை என்னால் காப்பாற்ற முடியல. என்னை மன்னிச்சிரு சோத்து கையே, என்னை மன்னிச்சிரு. என்னால தாங்க முடியலக்கா. அக்கா பொண்ணு தங்கம் எனக்கு நினைச்சு நான் வாழ்ந்துட்டேன். மாமா என்னன்னா
முத்து ஜெயிலிருந்து வந்தது ஊரு பெரிய மனுஷன்ட்ட பூரா என் தங்கச்சி பையில 2 பேர்த்துக்கு ஒருத்தர் தான் என் பொண்ணை தருவேன்னு சொல்றாரு. அக்கா, தங்கத்தோட தாய் மாமனா எனக்கு உரிமை இருக்கா இல்லையாக்கா? 1000 தாய் மாமனுங்க இருக்கலாம். ஆனா ஒரு பொண்ணுக்கு நெத்தியில பட்டம் கட்டுற உரிமையும் தாலி கட்டுற முதல் உரிமையும் தாய் மாமனுக்கு தாண்டா இருக்கு. இங்க பாரு, முத்துக்கும் பாண்டிக்கும் தாய் மாமன் தங்கத்தோட அப்பாவா இருக்கலாம். ஆனா என் தங்கத்துக்கு தாய் மாமன் நீ தாண்டா தம்பி. இங்க பார், சீர் செஞ்சவனுக்கு தான் முதல் சிறப்பு. அக்கா, என்கிட்ட நல்லா தான் பேசுற, ஆனா மாமாட்ட உன்னால பேச முடியுமா? இங்க பாருடா, நான் மாமா மேல உயிரை வச்சிருக்கேன். ஆனா முத்து பாண்டி மேல அவர் உயிர் வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவரை எதிர்த்து என்னால எப்படிடா பேச முடியும்? நீயே சொல்லு. அக்கா, நீ அவர் மேல உசுறு வைய, அவனுங்க மேல உசுறு வைக்கிட்டோம். அக்கா, நான் உசுறு விட்டுட்டுமா? டேய், பைத்திய மாட்ட பேசாத. செம்பு கலந்த தங்கம் அவனுங்க, நீ என் சொக்க தங்கம். நான் பெத்த தங்கம் உனக்கு தாண்டா தம்பி. இங்க பாருடா, ஒரு அப்பாவா தான் தங்கச்சி பசங்களுக்கு தான் பொண்ணை கொடுக்கறதுக்கு அவருக்கு எப்படி உரிமை இருக்குதோ அதே மாதிரி ஒரு அம்மாவா என் தம்பிக்கு என் பொண்ணை கொடுக்கற உரிமை எனக்கும் இருக்குது. இங்க பாருடா, உறவுக்குள்ளாரையே உரிமைகளும் அடங்கி இருக்கு. அதை யார் அடையணுங்கிறதா முக்கியம். அக்கா, எனக்கு முக்கியம் தங்கம். நீ கேக்குறக்கா இல்ல நானே கேட்கட்டுமா? ஏய் தம்பி, தங்கத்து மேல இருக்க ஆசையில தப்பு தப்பா பேசாத. அவர்கிட்ட நீ போய் கேட்டா நிச்சயமா ஒத்துக்கவே மாட்டாரு. இங்க பார், அவராவே தான் தங்கச்சி பசங்களை வெறுத்து ஒதுக்கணும். தானா உங்ககிட்ட வந்து தான் பொண்ணை கட்டிக்கங்கன்னு சொல்லணும். சொல்ற மாதிரி செய்யணும். அக்கா, அதுக்கு நான் என்னக்கா செய்யணும்? தயிர் பானையே உருட்டணும். என் தம்பி என் மக தங்கத்தோட சந்தோஷமா பொழைக்கணும். அத பார்த்து நான் புரிச்சு போகணும். அக்கா, அதுக்கு நான் என்னக்கா செய்யணும்? இல்லடா, இனிமே நான் செய்ய வேண்டியதை செய்யணும். முத்துவையும் பாண்டியையும் பிரிக்கணும். அவனுங்களை ஆத்திரத்தால பிரிக்க முடியாது, சூத்திரத்தால தான் பிரிக்கணும். சூழ்ச்சி செஞ்சுதான் பிரிக்கணும். அதத்தான் இப்போ நான் என் தம்பிக்காக செய்ய போறேன். என் வீட்டுக்காருக்கு எதிர்த்து நான் முதல்ல செய்ய போற முதல் துரோகமே இதுதான். தப்புதான், தம்பியாச்சே, தம்பி பொழப்பாச்சே. தப்பு செஞ்சாவது என் தம்பியை நான் பொழைக்க வைக்கணும். அதுதான்டா இந்த அக்காவோட ஆசை. அக்கா, எனக்காக ரிஸ்க் எடுத்து மாமனுக்கு எதிரா பாலூட்டாத தாயிடானா, கண்ணுல நீர் விடாத. ஆர்டர் கொடுத்துரு. இப்பவே தங்கம் கழுத்துல நீ கட்ட போற தங்கத்தாலிக்கு ஆர்டர் கொடுத்துரு. இங்க பாரா, அடுத்த தடவை நான் உன்னை பார்க்கும்போது கண்ணுல ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கணும். இப்படி வந்து அழுகிற கண்ணீரை நான் பார்க்கவே கூடாது. புரியுதா? சரிக்கா, இப்பவே எனக்கு முதல் ஆசீர்வாதம் நீங்க தான் பண்ணணும். முதல் என்ன கடைசி என்ன, என் தம்பிக்கு தான் என்னோட எல்லா ஆசீர்வாதமும். போயிட்டு வா. முத்து பாண்டி, ஊசி மல்லிக்கு ஊசி குத்துனா வலிக்குமா இல்ல குண்டு மல்லிதான் வாக்கிங் போனா இழைக்குமா? இது ரெண்டுமே நடக்கவும் நான் விட மாட்டேன்.
பேபி நான் நல்லா பண்ணனா? இது பாடுறதுக்கு பரிசு. என்ன பார்க்க கூடாதுன்னே சொல்லியிருக்கிறேன், பார்த்தாலும் பாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த ரெண்டு தப்பியுமே ஒன்னா சரி ரெடி அர்த்தம். அர்த்தமா? தோ இப்ப சொல்றேன். வெட்டி வேறு வாசம் வடலப்புள்ள நேசம், வெட்டி வேறு வாசம் வடலப்புள்ள நேசம், பூவுக்கு வாசம் உண்டு பூமிக்கு வாசம் உண்டு, வெட்டி வேறு வாசம் வடலப்புள்ள நேசம். பேபி ஐ லவ் யூ பேபி. இதுக்கு இதுதான் அர்த்தம். ஐயோ, என்ன லண்டன்ல இருந்து துரத்திட்டு வர ஒரே ஆளு நீதாண்டி. மாப்பிள்ள பேபி, இந்த பொறிகள்ல வீராசாமி பொறி வித்து என் பொண்ணு லண்டன்ல படிக்க வச்சேன். எஸ் எஸ் அவ படிச்சாலோ இல்லையா உங்களை பிடிச்சிட்டான். எஸ் பேபி எஸ். டெல் மீ டாடி. என்னையும் சாதாரண ஆள் நினைச்சிடாதீங்க, 4 பொறி பேக்கரிக்கு சொந்தக்காரன். யோ, என்ன விட்டு தொலைங்கயா. நான் என் தாய்மாமன் பொண்ணு தங்கத்தை தான் கட்டிக்க போறேன். அவளை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, நான் உங்களை லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க தங்கத்தை லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. தங்க லவ் பண்ணனா நீங்க கட்டிக்கோங்க, அப்படி இல்லனா என்ன கட்டிக்கோங்க. ஐ அம் வெயிட்டிங். உன்னை உனக்கு பிடிக்கலடி, உன்னை லவ்வே வல்லடி உண்மையில. மாப்பிள்ள பேபி, என் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் முன்னாடியே என் பொண்ணு மேல கால் வரான்னு சொல்றீங்களே, அவளை பெத்த அப்பா என் மனசு எப்படி இருக்கும்? என் பொண்ணுக்கு என்ன மாப்பிள்ள குறை? ஏதாவது ஒரு குறை தான் சொல்லுங்க பாருங்க. இவன் உனக்கு பொண்ணா பிறந்ததே பெரிய குறை. அதுல பேரு சரோஜா தேவி. அந்த பேரை கேட்டாலே கோபமா வருதியா. பேபி எனக்கு 2 பேர் இருக்கு. நீங்க என்ன சரோஜான்னு கூப்பிடலாம், இல்ல தேவின்னு கூப்பிடலாம், எப்படி வேணாலும் கூப்பிடலாம். மாப்பிள்ள, அந்த பேரை வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? சொல்லு டாடி. கல்யாணம் ஆகி 10 வருஷமா குழந்தையே இல்லை. ஒரு ஜோசியர்கிட்ட போனேன், அவரு கேட்டாரு கல்யாணம் ஆகி முதல்ல என்ன படம் பார்த்தீங்கன்னு கேட்டாரு. நான் படமே பார்க்கல அப்படின்னா, அவர் உடனே போய் படத்தை பார்த்து அந்த படத்தில் வர கதாநாயகோட பேரை வைக்கிறேன்னு சொல்லி வேண்டிக்கிங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்குன்னு சொன்னார். நானும் உடனே வீட்டுக்கு வந்து என் பொண்டாட்டி அஞ்சலி தேவி கூட்டிக்கிட்டு போய் அன்பே வா படத்தை பார்த்தேன். அந்த படத்தில் சரோஜா தேவி லவ் பேர்ட் லவ் பேர்ட் லவ் பேர்ட் Love bird, love bird, love bird, love bird. தக்கத்திமித்தா என்ற தாளத்தில் வா, தக்கத்திமித்தா என்ற தாளத்தில் வா, தக்கத்திமித்தா. காதில் மெல்ல காதல் சொல்ல, காதில் மெல்ல காதல் சொல்ல, காதில் மெல்ல காதல் சொல்ல. சா 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 சா. டாடி இப்படிதான் பாடினாங்களா டாடி? ஆமாமா, இப்படியே தான் பாடினாங்க. படத்தை பார்த்தா 10 மாசத்துல என் பொண்ணு பிறந்துட்டா. அவளுக்கு சரோஜா தேவின்னு பேரை வச்சுட்டேன். நீங்க அசிங்கமா இருக்குன்னு சொல்றீங்க, முடிவா சொல்லுங்க, என் பொண்ணை கட்டிக்க முடியுமா முடியாதா? ஏ பொரியல வீராசாமி, லண்டன்ல லவ் பண்ண நார் அடிச்சா அதே தான் இங்க நார் அடிக்கிறா. என் மாமன் பொண்ணு தங்கத்தை தான் கட்டிக்குவேன். இதுதான் என் ஃபைனல் முடிவு. போதுமா? வாயில வா. இது என் சொக்க தங்கம் பேபி. தூக்கி 2 தொங்க விட்டுருவேன், ஒழுங்கா போயிரு. ஹலோ 1 மினிட் மிஸ்டர் பேபி. நான் என் மனசுல நினைச்ச ஆம்பளையும் நீங்க தான். நான் கடைசி வரைக்கும் வாழணும்னு நினைக்கிற ஆம்பளையும் நீங்க தான். நீங்க பாருங்க பேபி, தாய் மாமா பொண்ண நீங்க லவ் பண்றீங்க, தாய் இல்லாத பொண்ணுனா உங்களை லவ் பண்றேன். எந்த லவ் லைஃபா மாறுதுன்னு பாப்போம் பேபி. 1000 ஜென்மம் எடுத்தாலும் அது மட்டும் நடக்கவே நடக்காது. இந்த ஜென்மத்திலேயே 1000 வருஷம் நான் உங்களோட தான் வாழ போறேன். ஏன்னா நீங்க
1000ல் ஒருவன். ஏய் அடிச்சு தொங்குறா பல். டாடி கவலைப்படாத மணி. டாடி திட்டிட்டு போறாரு. உன்னை நான் சந்தித்தேன், நீ 1000ல் ஒருவன். என்னை நான் கொடுத்தேன், என் ஆலயத்தில் இறைவன், ஆலயத்தில் இறைவன். லவ் முடிக்கு போறமா? டாடி லவ் முடிக்கு வா. வரடா. லவ் முடிக்கு வாமா. லவ் முடிக்கு. வாமா லவ் முடிக்கு. ஏன் மாப்ள உங்கள்கிட்ட தெரியாம தான் கேட்குறேன், நீ ஆம்பளை தானே? உனக்கு தங்கத்தை பிடிச்சிருக்கா இல்லையா? தங்கம் உன் முறை பொண்ணு தானே? இங்க பாரு, அவ எப்பவுமே நீ ஜெயில இருந்த 3 வருஷமா முத்து மாமா நல்லபடியா ஜெயில இருந்து விடுதலையாயும் வரணும்னு சொல்லி கோயில் கோயிலா போய் வேண்டுதல இருந்து உனக்காக விளக்கு போட்டா. நீ என்னன்னா அவளை கண்டுக்கவே மாட்டேங்கிற. ஆமா, அவளை உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? டேய் அத்தைனா என்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு என்ன வெக்கம்? வெக்கப்படாம பேசு. அத்தை, உண்மையை சொல்லட்டுமா? தங்கம் எனக்காக 3 வருஷமா கோயிலில் விளக்கு போட்டுட்டு இருந்தான்னு சொன்னீங்க. நானும் தான் ஜெயிலில் இருக்கிற கோயிலில் தினமும் சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன். என்னன்னு தங்கம் தான் எனக்கு பொண்டாட்டியா வரணுன்னு. அத்தை, ஆசையை விட வெக்கம் அதிகமாக இருக்கு. டே வெக்கப்படாம முதல்ல தங்கத்தோட மனசுல என்ன இருக்குதுன்னு பக்குவமா பேசி தெரிஞ்சுக்கோ. இங்க பாரா, எனக்கு தங்கத்தை உனக்கு கொடுக்கணும்னு தான் ஆசையே, புரியுதா? இப்போ இன்னொரு விஷயம் சொல்றேன். நாம 2 பேரும் பேசிக்கிட்ட விஷயம் நம்ம 2 பேர்த்துக்குள்ளாரே இருக்கட்டும். இத போய் மாமா கிட்ட எல்லாம் சொல்லிடாத, புரியுதா? அத்தை, நிச்சயமா இது நம்ம 2 பேர்த்த தவிர யார்கிட்டையும் பேச மாட்டேன். சரியா? உங்களுக்கு என் மேல அவ்வளவு பாசமா? டேய் 7 வயசுல இருந்து உன்னை தூக்கி வளர்த்தவிடா இந்த அத்தை. என் பொண்ண உனக்கு தூக்கி கொடுக்கணும்னு இந்த அத்தை நினைக்க மாட்டேனா? இங்க பாருடா கண்ணு, வெக்கத்தை வெட்டி விட்டுட்டு தங்கத்துக்கிட்ட போய் தடுமாட்டம் இல்லாம பேசு. அப்படி பேசினா 10 நாள்ல தங்கமே உன் மாமா கிட்ட போய் என் முத்து மாமாவை எனக்கு கட்டி வைங்கன்னு உரிமையா கேட்கணும். அவ கேட்கிற மாதிரி நீ அவகிட்ட பேசி பழகணும், புரியுதா? அத்தை, 10 நாள் என்ன, அதுக்கு முன்னாடியே சொல்ல வைக்கிறத. ஐயோ மாப்பிளடா கண்ணு, ஏன் மாப்பிள வாழ்த்தி அனுப்புங்க அத்தை. நல்லா இரு சாமி, நீ நல்லா இருக்கணும். என்னத்த பாண்டி முத்து இவ்வளவு வேகமா எங்க போறப்பல? அதுவா, உன் மாமா அவசரமா வர சொன்னாருன்னு அவனும் அவசர அவசரமா போயிட்டு இருக்கிறான். சரி, நான் இப்போ உங்ககிட்ட நிதானமா கேட்கறேன். நீ ஆம்பளை தானே? தங்கம் உனக்கு முறை பொண்ணு தானே? டேய், நீ 4 வருஷம் லண்டன்ல படிச்சுட்டு இருக்கும்போது மாமா லண்டன்ல இருந்து நல்லபடியா படிச்சு முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி உனக்காக வார வாரம் கோயிலுக்கு போய் விரதம் இருந்து விளக்கு போட்டா. ஏண்டா, தங்கத்தை உனக்கு பிடிச்சிருக்குதா இல்லையா? அவ மேல உனக்கு ஆசை இருக்கா இல்லையா? இங்க பாரு கண்ணே, அப்படி ஏதாவது இருந்தா என்கிட்ட மறைக்காத. இங்க பாரு, என்கிட்ட தைரியமா சொல்லு, அத்தை கிட்ட சொல்லு. உனக்கு என்னடா வெக்கம்? என்னத்த இப்படி கேட்டீங்க? சின்ன வயசுல இருந்து தங்கம் தான் எனக்கு உசுறு. அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கொண்டு எவ்வளவு ஆசையாக தெரியுமா? ஏன் என் தலையெழுத்தே அவதான முடிவு பண்ணிட்டேன். லண்டன்ல இருக்கும்போது எத்தனை சாமி எடுக்க தெரியுமா? ஐயோ சாமி முருகா, தங்கம் தான் எனக்கு பொண்டாட்டியா வேணும்னு எத்தனை சாமி எடுக்க தெரியுமா? அப்புறம் என்னடா, வெக்கப்படாம போய் தங்கத்துக்கிட்ட அவ மனசுல இருக்க என்னன்னு பேசி தெரிஞ்சுக்கோ. எனக்கு தங்கத்தை உனக்கு கட்டி கொடுக்கணும் தான் ஆசை. இங்க பாரு கண்ணு, இங்க வா பாண்டி, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நாம 2 பேரும் பேசிக்கிட்ட விஷயம் உன் மாமா கிட்ட போய்கிது விளையாட்டுத்தனமா சொல்லி வச்சிடாத கண்ணு, புரியுதா? இத போய் சொல்லணும் அத்தை, நீங்க உசுறு அத்தை. டே, 5 வயசுல இருந்து உன்னை தூக்கி வளர்த்தவடா இந்த அத்தை. ஏன் மகளை உனக்கு தூக்கி கொடுக்கணும்னு நான் நினைக்க மாட்டேனா? இங்க பாரு கண்ணு, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. வெக்கப்படாம வெக்கத்தை எல்லாம் ஓரமா தூக்கி வச்சுட்டு தங்கத்துக்கிட்ட தடுமாற்றம் இல்லாம போய் பேசு. அப்படி நீ பேசுனா 10 நாள்ல
தங்கமே உன் மாமா கிட்ட போய் எனக்கு பாண்டி மாமாவை தான் பிடிச்சிருக்கு, பாண்டி மாமாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு அவளே கேட்கணும். அப்படி நீ பழகணும். புரியுதா? பட்டே கிளம்புறாத்த எல்லாம் உங்க ஆசீர்வாதம். அடி தங்கம், என் மாப்பிள்ளனா என் மாப்பிள்ள தான். போயிட்டா சாமி. தாமரைப்பூதா தண்ணி போட்டா ஆடுமா, இல்ல ரோஜா பூதா ரோசம் வந்தா சாகுமா? இந்த அண்ண கொடி கொடிய இனிமே பறக்கும், பஞ்சா நான் பறக்க விட போறேன். காவல் தயாரம் ஐயனாரே, இன்னைக்கு உன்னை காவு வாங்க விட மாட்டேன்டா. என் கையை வெட்டினானே உன் மருமகன் ஜெயிலிருந்து வந்துட்டானம்ல, பாத்தியா? அவன் கழுத்தை வெட்ட போற கொடுவா இதுதான். அவனை வர சொல்லு, இன்னைக்கு போட்டு